ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் லட்டு தான். ரெண்டே இன்க்ரீடியண்ட்டுங்க, தேங்காய், நாட்டு சர்க்கரை. இதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டுட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து அந்த பால்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கூடவே ஒரு ஏலக்காயும் போட்டு நம்ம பல்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுறாதீங்க, தண்ணி விடாமல் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த கப்பில் தேங்காய் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரையை போட்டுக்கிறேங்க. தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் விட்டுக்கலாம். நம்ம பதமெல்லாம் பார்க்க போகிறது இல்லைங்க, இது கரைஞ்சி வந்தால் நமக்கு போதும். இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். வறுக்கலாம் வேண்டியது இல்லைங்க, வறுத்துட்டு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடிக்கனமான பாத்திரத்தில் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இனி வந்து நம்ம கிளறிட்டே தான் இருக்க போகிறோங்க. இது நல்லா திக்காகி கடாயிலேருந்து விட்டு வருங்க. அது வரைக்கும் நம்ம கிளறணும். அப்படின்னா நமக்கு ஒரு லட்டு வந்து ரெடி ஆகிரும். கெட்டியாகும்போது பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நமக்கு தேங்காயெல்லாம் நல்லா திக்காகி அடியிலேருந்து விட்டு வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து கொஞ்சோண்டு பீஸ் எடுத்து லைட்டாக உருட்டி பாருங்கள். உருளை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் பர்ஃபிக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா கிளறணுங்க. அப்போ தான் பர்ஃபிக்கு கட் பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உருளை ஆரம்பிச்சிருச்சுங்க லைட்டாக, போதும், நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து நீ வந்து கோகனட் லட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து நெய் விட்டோம்னா நமக்கு போதுங்க. ஒரே ஒரு கிளறிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மாற்றிக்கலாம். பிளேட்டில் போட்டு இது எல்லாத்தையும் முதல்ல ஒன்று சேர்த்திக்கோங்க. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து பால்ஸ் வந்து பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு நமக்கு வந்து பிடிக்க வரும். இல்லைன்னா கொஞ்சம் இறுகுன மாதிரி ஆயிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கோகனட் லட்டு வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடுங்க. வறுக்க வேண்டியதில்லை, பாகுப்பதம் பார்க்க வேண்டியதில்லை. தேங்காயை வந்து அந்த பாகில் போட்டு நம்ம வந்து கலரிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுதுங்க. ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.